உலகத்திலேயே தமிழ் சமூகம் எத்தனையோ விழாக்கள் இருந்தாலும் ஆடிப்பாடி ஆனந்தமாக பச்சை உடை உடுத்தி கொண்டு எல்லோரும் தந்தானே சுவாமி என்று நடைபயணமாக போய் பால் காவடியோடும் பன்னீர் காவடியோடும் புஷ்பக்காவடியோடும் அபிஷேகம் செய்து ஆராதனை செய்து அந்த ராஜ அலங்காரத்தில் பழனி முருகனை தரிசித்து வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வீரவேல் முருகனுக்கு அரோகரா, ஞானவேல் முருகனுக்கு அரோகரா என்று ஞானத்தின் வடிவமாக இருக்கக்கூடிய முருகனை வழிபடுவதுதான் இன்றைய சிறப்பு. முருகனுடைய பெருமையை யார் வழி நின்று சொல்ல? 6666 பாடல் தந்த பாம்பன் சுவாமிகள் படி சொல்வதா, அல்லது திருவண்ணாமலை தலத்தில் முருகப்பெருமானே காட்சி தந்த அருணகிரிநாதருடைய திருப்புகழ் வழி நின்று சொல்வதா, அல்லது வண்ணச்சரபம் தண்டபாணி தேசிகருடைய வழி நின்று சொல்வதா, அல்லது கச்சியப்ப சிவாச்சாரியார் நெறி நின்று சொல்வதா? எங்கு சொன்னாலும் எப்படி சொன்னாலும் முருகா என்கின்ற ஒற்றை மந்திரத்தில் சரவணபவ என்று அழைத்தால் ஓடோடி வருவான் குறை தீர்க்கும் கடவுள்.